கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 44வது வசனம். மத்தேயு 22:44, Matthew 22:44. நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோட சொன்னார் என்று சொல்லி இருக்கானே. இந்த வசனம் இரட்சகருடைய தெய்வீக தன்மை, அவருடைய அதிகாரம், அவருடைய நித்திய தன்மை, அவருடைய மகிமை, இதெல்லாம் காட்டக்கூடியதாக 110வது சங்கீதம் 1வது வசனத்திலிருந்து கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? என்ன? கர்த்தர் என் ஆண்டவரோட சொன்னார். 2 தெய்வீக தன்மை உள்ளவர்கள் பேசக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. முதல் வார்த்தை என்ன? கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு எபிரேய மொழி என்ன? யாவே, ஜெகோவா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது என்ன? உடன்படிக்கையின் தேவன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. 2வது வார்த்தை என் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா அடோனாய், அதாவது மேசியா இல்ல ரட்சகர் இல்ல கிறிஸ்தோஸ் என்று சொல்லக்கூடிய கிரேக்க மொழி பதம். அடோனாய்ங்கிறது எபிரேய மொழி பதம், கிறிஸ்தோஸ் என்று சொல்லக்கூடியது கிரேக்க மொழி பதம். அதுக்கு தமிழ்ல அர்த்தம் ரட்சகர் இல்ல அவர் யாரு? ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இப்ப இங்க தாவீது சொல்றாரு, எதை கேள்விப்பட்டு சொல்றாரு? யெகோவா தேவன் என்ன பண்றாரு? மேசியாட்ட பேசுவத. இப்ப யெகோவா தேவன் என்ன சொல்றாரு? ஆண்டவர் சொல்லக்கூடியதாக. அப்போ இங்க தாவீது சொல்றதுல இருந்து என்ன தெரியுது? இந்த ரட்சகர் தாவீதை காட்டிலும் மேலானவர். அது மாத்திரமல்ல, தாவீதுக்கு முன்பாக இருந்தவர். அவர் தெய்வீக தன்மை உள்ளவர். அவர் எங்க இருக்கிறாரு? தேவனுடைய சிங்காசனத்துல இருக்கிறாரு. அவர் சாதாரண மனுஷன் இல்ல என்று சொல்லக்கூடியதாக. பேதுரு அப்போஸ்தலனுடைய 2வது அதிகாரம் பெந்தெகோஸ்தே நாள்ல 34 இருந்து 36 வரை உள்ள வசனங்களை குறிச்சு அவர் பெந்தெகோஸ்தே நாள்ல பிரசங்கம் பண்ணும்போது இதே வார்த்தையை குறிச்சு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதனாலதான் எபிரேயர் 1வது அதிகாரம் 13வது வசனத்தில் என்ன சொல்றாரு? பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை கனப்படுத்துகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை. என்ன? என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும். அப்ப வலது பாரிசம் என்பது என்ன? ஒரு கனமான பாத்திரம், மகிமை, வல்லமை. அது மாத்திரமல்ல, ஒரு எனக்கு சமமானவர் என்று சொல்லக்கூடியதாக. எந்த தேவதூதனோ தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார முடியாது. எந்த தீர்க்கதரிசி, எந்த ராஜாவும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார முடியாது. காரணம் என்னன்னா, கர்த்தருக்கு சமமானவர்கள் மாத்திரம்தான் அவங்க உட்கார முடியும். அதை மிக தெளிவாக காட்டக்கூடியதாக. என்ன? உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் முழுமையாக எல்லாத்தையும் எல்லாமே கடைசியா அவருக்கு கீழே போடும்படியாக. அப்ப இது என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்துல தான் பார்க்கிறோம். என்ன? எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடியவராய் அங்க வரக்கூடியதை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்ப இங்க என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த ரட்சகர் தாவீதுக்கு மேலானவர் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. அப்ப இந்த 110வது சங்கீதம் அவர் யாரு? தேவன் என்று காட்டக்கூடிய ஒரு காரியத்தை காட்டுகிறது. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இதுல ஒரு காரியம் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு முழுமையாக வேத வசனம் தெரியவில்லை, அவங்களுடைய கர்த்தத்துவம் முழுமையானது இல்லை என்பதை காட்டக்கூடியதை ரொம்ப அழகா காட்டுறாரு. ஏன்னா அவங்களுக்கு இந்த சங்கீதம் நல்லா தெரியும், இந்த சங்கீதத்தை நிறைய தடவை சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன புரியலன்னா, வரப்போகிற மேசியா இவர் தான் அப்படிங்கிறத புரியாதனால அவங்க இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை இங்க என்ன பார்க்கிறாரு? இங்க அவர் தேவன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறாரு. அது மாத்திரமல்ல, அவர் எல்லா மேசியா என்ன? எல்லா அவருக்கு எதிராக இருக்கிற எல்லா எதிரிகளையும் அவருடைய பாதப்படியில போடுவாரு. அதனாலதான் மேசியா தாவீதனுடைய குமாரன் மாத்திரமல்ல, தாவீதுக்கும் ராஜா. அப்ப இயேசு கிறிஸ்து தான் 110வது சங்கீதத்தினுடைய ஒரு நிறைவேற்றம் என்பதை காட்டும் விதமாக அங்க காட்டுகிறார். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிற்கு மேல உயர்த்தப்பட்டவராயும், அவர் தெய்வீக தன்மை உள்ளவராயும், அவர் நித்திய காலத்திற்கும் அவர் ராஜாவாக இருக்கிறார் என்பதை
மிக காட்டும் விதமாக இந்த வசனம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள்ல நம்ம எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தெய்வீக தன்மை உள்ளவர். அவர் மனிதனாக இருந்தாலும் அவர் முழுமையும் தெய்வீக தன்மை உள்ளவர். அது மாத்திரமல்ல, தாவீது ராஜாவாக இருந்து மரித்து போனார். நிறைய ராஜாங்க வந்து போயிட்டாங்க. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ நித்திய காலத்திற்கும் ராஜாவாக இருக்கிறார் என்பதை இந்த வேத வசனம் காட்டுகிறது. அதனால உங்களுடைய எல்லா ஆராதனைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே தகுதியானவர். அவரை ஆராதிப்போமா? வல்ல பிதாவே, இந்த வசனம் நீங்கள் எவ்வளவு உயர்த்தப்பட்டவர், எவ்வளவு தெய்வீக தன்மை உள்ளவர், நித்திய ராஜா என்பதை காட்டக்கூடியதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அதனால உம்மை ஆராதிக்கிறோம். ஒருவருக்கே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று மாலை மன்னால சந்திப்போம்.